நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்துடைய எந்திரன் 2.0 திரைப்படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு படம் போய் பார்க்குறோம் தியேட்டரில், ஃபஸ்ட் நாளே பார்க்குறோம் அப்படின்னா பார்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தடவை பார்க்கணும்னு தோணும். ஆனால் இந்த 2.0 படத்தை பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான். ரொம்ப நாள் ஒரு 3 வருஷம் காத்திருந்தவனுக்கு ஒரு சாப்பாடு என்ன கறி, மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே சேர்ந்து கொடுத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சங்கர் வச்சுருக்கார் படத்தில். இன்னும் எவ்வளோ நாள் வேணால் அந்த படத்தை காத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண வைக்கக்கூடிய ஒரு படம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ் படம் பாகுபலி திரைப்படத்தை உலகம் முழுக்க எல்லாருமே கொண்டாடணும். பாகுபலியை தூக்கி சாப்பிட்ட ஒரு படம் இந்த படம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாலிவுட் படத்துக்கு இணையாக 2.0 திரைப்படம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. முக்கியமாக ஒரு 6 வயசுலேருந்து 60 வயசு ஆடியன்ஸ் வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உலகத்தில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா மொபைல் ஃபோன். பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவங்க பேர் அவங்க விவரம் பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் மொபைல் ஃபோனால தான் பாதி முழுசாகவே அழிஞ்சிட்ருக்கோன்னு சொல்லணும். அதுவும் சின்ன குழந்தைங்கலாம் அதிகமாக மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கட்டாயமாக அந்த படத்தை பார்க்கணும். ஒரு படம் அப்படிங்கிறப்ப ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. 3D பார்க்கும்போது மிரட்டி எடுக்குது. மற்ற விஷயங்கள் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஓகேங்க. அப்படி இருக்கும்போது கதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வேணும். கதையும் இருக்கணும், அதே சமயம் விஎஃப்எக்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்தா தான் படம் பெரிய அளவில் பேசப்படும். அந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜையும் சங்கர் சார் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு பாராட்டி ஆகணும். தமிழ் சினிமாவை, இந்திய சினிமாவை உலகத்தரத்தோடு இணைச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக மொபைல் ஃபோன் மற்றும் பறவைகள் இந்த 2 விஷயத்தை தான் மையப்படுத்தியிருக்காங்க. அதுவும் இந்தியாவில் அதிக மொபைல் ஃபோன், யாரை பார்த்தாலும் மொபைல் ஃபோன், ஒரு வீட்டுக்கு 10 ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே குடும்பத்தோடு போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்து எண்டு வரைக்குமே நம்மளுடைய கவனம் செதறல. ஃபுல்லாக அடுத்தன அப்படின்னு தான் நம்மளை சங்கர் யோசிக்க வச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் இன்னும் விறுவிறுப்பாக போகுது அப்படின்னு சொன்னால், அதுவும் கடைசி ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா படம் பார்த்த எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ் உடைக்கக்கூடாது. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு கிளைமேக்ஸில் ரஜினிகாந்துடைய டைலாக் அப்படிங்கிறது வேற ஒரு லெவலுங்க. அதாவது தலைவர் இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலைவர் ரொம்ப ஒரு திமிரா ஒரு தெனாவட்டாலாம் டைலாக்லாம் செம்மையாக பேசுவார். இப்போ வர படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த பழைய காலத்து ரஜினி கடைசி ஒரு 30 நிமிஷத்தில் கண்டிப்பாக எல்லாருமே நினச்சி பார்ப்போம். அதனால் குடும்பத்தோடு போய் தேட்டருக்கு பாருங்கள். இந்த படத்தை மொபைல் ஃபோன்லையோ இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீலை நம்மளால் உணரவே முடியாது. தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா படம் தாறுமாறு அப்படின்னு சொல்லணும். இது போன்ற இன்னும் பல சூப்பரான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.